2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மும்முனை போட்டி இருக்குது. மும்முனை போட்டியில் விஜய் ப்ளஸ் எடப்பாடி பழனிசாமி ஐயாவோடதையும் ஸ்டாலினோடதையும் கம்பேர் பண்ணி என்னுடைய அனுபவத்தில் நான் பிரித்து பார்க்கும்பொழுது இதில் முதல் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு வர்றது ஸ்டாலின் ஐயா தான் வராரு. இருந்தாலுமே எடப்பாடியோட ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியாக இருக்கிறதுனால அவருக்கு இப்போ புதன் தசை சுக்கிர புக்தி போய்கிட்டு இருக்கிறவுடைய காலகட்டம். அன்றைய நாள் மே 4ஆம் தேதி காலையில் 9:30 மணி வரைக்கும் டிஎம்கேக்கு சாதகமாக போய் அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு மேலே, அதாவது அன்னைக்கு காலையில் அனுஷ நட்சத்திரம் போகுது. அனுஷ நட்சத்திரம் முடிஞ்ச உடனே அடுத்தது கேட்டை நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அப்போது 9:30 மணி வரைக்கும் டிஎம்கேக்கு சாதகமாக போய் இவருக்கு புதன் தசையில் போய் கேட்ட நட்சத்திரம் கனெக்ட் ஆகும். யாருக்கு? எடப்பாடி ஐயாவுக்கு. ஸோ அப்போ 9:30 மணி வரைக்கும் யாருக்கு போகும், யாருக்கு இவருக்கு செட் ஆகுமா, அவருக்கு வருமா, இவருக்கு வருமாங்கிற அந்த ஒரு உள்ளுக்குள்ளே அந்த பதட்டங்கிறத வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த 9:30 மணி வரைக்கும் 9:30 மணி மேலே கடந்து 10 மணிக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த 10 மணி கிராஸ் ஆனதுக்கப்புறம் எடப்பாடியாருடைய கை ஓங்க ஆரம்பிக்கும். மெல்ல 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 அப்படி இழுத்துக்கிட்டு வரும். அது வரைக்கும் டிஎம்கேவுடைய மாஸ் போய்கிட்டே இருக்கும். அந்த 10 மணிக்கு எப்போ புதன் கிராஸ் ஆகுதோ அவருடைய காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவர்தான் இந்த தடவை 2026 மீண்டும் ஆட்சி கட்டில் அமையப்போகிறார். குறைந்தபட்சம் அவருடைய ஜாதகப்படி நான் பார்க்கும்போது 113 ப்ளஸ் கூட்டணி ஆட்சியுடன் அமைந்து சிஎம் பதவியை ஏற்க ரெடியாக இருக்கார்.